ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் ரிட்டன் பை ஏர்ல் நைட்டிங்கேல். எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லாத ஒரு மனுஷனால எப்படி ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அவன் விரும்புற இலக்குகளை அடைஞ்சு மத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தேடி ஏர்ல் அவரோட இளமை பருவத்துல பல்வேறு நூலகங்களுக்கு போய் ஏகப்பட்ட புத்தகங்களை தேடினாரு. ஆனா அவருக்கு அதோட பதிலே கிடைக்கல. அதனால அவரே ஒரு ஆன்சரை உருவாக்குனாரு. அந்த பதில் என்ன அப்படிங்கறது தான் இந்த புக்ல நாம பார்க்க போறோம். ஏர்ல் ரொம்ப சின்ன வயசுலயே ரிட்டையர் ஆகி ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த போதுதான் அவரோட சேல்ஸ் மேனேஜர் ஏர்ல் கண்டுபிடிச்ச அந்த பதில ஒரு மெசேஜா ரெக்கார்ட் பண்ணி வெளியிடலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாராம். அப்படிதான் இந்த புத்தகத்தை ஒரு ஆடியோ புக் மாதிரி ஏர்ல் பப்ளிஷ் பண்ணாரு. இந்த புக்கு 1 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல வித்திருக்கு. இந்த புக்கோட ஐடியாவை ஒரே லைன்ல சொல்லணும்னா we become what we think about, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறதா. இப்போ நாம இந்த புக்கோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. முதல்ல சக்சஸ்னா என்னன்னு பார்க்கலாம். 25 வயசுல 100 பேரு ஒரே நேரத்துல அவங்களோட பயணத்தை தொடங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு 65 வயசு ஆகும்போது அதுல வேற 5 பேர் தான் பணக்காரங்களா இருப்பாங்க. 4 பேர் ஓரளவுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா மீதி 54 பேரு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. எதனால அந்த 54 பேர் தோல்வி அடைறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்சஸோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாததுனாலதான். ஒரு நபர் ஒரு தெளிவான இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கை அடைறதுக்காக எடுக்கிற முயற்சி தான் உண்மையான சக்சஸ். சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு எண்ட் ரிசல்ட் கிடையாது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்து சொல்லுவாங்க. அது ஏன் ஒரு சிலரால மட்டும் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுது? அவங்களுக்கு எப்பவுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான கோல் இருக்கு. அந்த கோலை நோக்கி அவங்க போகும்போது அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி மேல வெற்றியாவே தான் இருக்கும். ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு பெரிய நிறுவனத்தோட மேலாளரை விட அதிகமா சம்பாதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க செய்யற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கறது தான் அவங்களோட கோலா இருந்திருக்கும். அவங்களோட கோலை அடைஞ்சதுனால அவங்கள ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் நாம சொல்லலாம். ஆனா ஒரு மேலாளர் லட்சக்கணக்குல சம்பாரிச்சாலும் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கறது அவரோட கோலா இல்லைன்னா அவரோட வேலைய அவர் விருப்பப்பட்டு செய்ய மாட்டாரு. அதனால அவரோட சக்சஸ்ஃபுல் பர்சன்னு சொல்ல முடியாது. சக்சஸ் அப்படிங்கறது பணத்தால மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு இப்ப பாக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறது தான் ஏர்ல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது ஸ்ட்ரேஞ்சும் கிடையாது, சீக்ரெட்டும் கிடையாது. மக்கள் இதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அது இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சீக்ரெட்டாவே இருக்கு அப்படின்னு ஏர்ல் சொல்றாரு. நாம இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நாம தான். அது நல்ல நிலைமையா இருந்தாலும் சரி, மோசமான நிலைமையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன மாதிரியான எண்ணங்கள் கொண்டு வாழுறோமோ நம்ம வாழ்க்கை அதுவாகவே மாறும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரு வண்டி மாதிரி. நாம தான் டிரைவர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம சரியாத ஓட்டணும்னா கண்டிப்பா எந்த விபத்தும் நடக்காது. நம்மள வெற்றி பெற வைக்கிற விஷயங்கள் 2 முனை கொண்ட கத்தி மாதிரி. எது நம்மள வெற்றி பெற வைக்குதோ அதுவே நம்மள தோக்கடிக்கவும் செய்யலாம். அதனால நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் ரொம்ப நிதானமா பொறுப்பா செய்யணும். வாழ்க்கை எப்பவுமே சுவாரஸ்யமா தான் இருக்கணும். அது போர் அடிக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு ஏர்ல் சொல்றாரு. இந்த சீக்ரெட் வேலை செய்யறதுக்கு 30 நாட்கள் நம்மள ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்க சொல்றாரு ஏர்ல். அது என்னன்னு இப்ப பாக்கலாம். நம்ம பண்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு சமமான எதிர்வினை இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 30 நாட்கள்ல நம்ம போடுற எஃபர்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவலான பலன்களை நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம். அதுக்கு நாம ஒரு சில விஷயங்களை பண்ணணும். அது என்னன்னா, நம்பர் 1 நாம ஒரு தெளிவான கோலை செட் பண்ணிக்கணும். நம்பர் 2 நம்ம கோலை அடையிற மாதிரி எல்லா ஆங்கிள் இருந்தும் கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்பர் 3 எந்த ஒரு சக்தியாலையும் நம்ம இலக்கை அடையிறத தடுக்க முடியாது அப்படின்னு மனப்பூர்வமா நம்பணும். நம்பர் 4 கடைசியா நம்ம சம்பாதிக்கிறதுல குறைஞ்சது 10% ஆச்சும் நாம சேமிக்கணும். இந்த டெஸ்ட்டை மேற்கொள்ளும் போது நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா நம்ம அடையிறதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும்னு நினைப்போம். அந்த விஷயத்த ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாச்சும் அதை வாசிக்கணும். அதை அடையிற மாதிரி கற்பனை பண்ணணும். அதுவே அந்த விஷயத்த அடையிறதுக்கு நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா நாம பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கடினமானதும் கூடன்னு ஏர்ல் சொல்றாரு. அதுதான் புது ஹேபிட்ஸை டெவலப் பண்றது. புது பழக்க வழக்கங்கள் கத்துக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. அதுக்கு நிறைய டிசிப்ளின் வேணும். ஒவ்வொரு தடவையும் நம்மள பயப்பட வைக்கிற மாதிரி இல்லைன்னா நம்மள டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நாம அதை பாசிட்டிவ் எண்ணங்களால சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதை ஒரு பழக்கமா நாம மாத்திக்கணும்.
நம்மளோட மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா ஒருபோதும் நம்மளால நம்ம வாழ்க்கைய கட்டுப்படுத்த முடியாது. அதனால 30 நாளைக்கு கடினமா இருந்தா கூட நம்ம மைண்ட முழுசா நாம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ரொம்ப பாசிட்டிவா இருக்க முயற்சி பண்ணணும். நாம எப்போ நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்பவே நாம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். அந்த 100 பேர்ல டாப் 5ல நாமளும் இருக்கணும் அப்படிங்கறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கோலை எப்படி அடைய போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படக்கூடாது. எந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நாம தெளிவா இருக்கிற வரைக்கும் நாம எதுக்குமே அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை இந்த 30 நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு நாள் நமக்கு ரொம்ப நெகட்டிவான எண்ணங்கள் குவிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நாம மனசை கிளியர் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 30 நாட்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பின்பற்றணும். அது மட்டும் இல்லாம இந்த 30 நாட்கள் நம்ம சாந்தமாவும் ஆனந்தமாவும் இருக்கணும். நம்ம மூட் நல்லா இருந்தாதான் நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்க முடியும். காசு சம்பாதிக்கிறதுனாலதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தாதான் காசே சம்பாதிக்க முடியும். நம்ம போடுற எஃபர்ட்டால தான் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும்னு ஆள் சொல்றாரு. எந்த ஒரு நபரும் மத்தவங்களுக்கு சேவை செய்யாம மத்தவங்களுக்கு உதவி செய்யாம பணக்காரனாகவே முடியாது. மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோமோ அதே அளவுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா திருப்தியா வாழலாம்னு ஆள் சொல்றாரு. இது ரொம்ப சின்ன புத்தகமா இருந்தாலும் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. நீங்களும் இந்த புத்தகத்தை வாசிக்க ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய சூப்பரா வாழறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். அது என்னன்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட். நீங்க எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரியே நாங்க ஒரு ஸ்பாட்டிஃபை பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நீங்க எல்லா சம்மரிஸையும் ஸ்பாட்டிஃபைலயும் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல நம்ம பேஜோட பேரு பியாண்ட் தி ஆர்டினரி தமிழ். டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த பேஜுக்கான லிங்கையும் ஆட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் செக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.